ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா டிப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியோட கோல்டு சிட் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜிஆர்டியில் வந்து 2 கோல்டு சிட் ஸ்கீம் இருந்தது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிற ஸ்கீமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு ஸ்கீம் தான் இருக்குது. அதோட நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. இது ஒரு 11 மந்த் ஸ்கீமு. நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ருபீஸு. மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம பே பண்ணலாம். இது ஒரு 11 மாத ஸ்கீமு. இதில் சேரும்போது நம்ம சேதாரம் இல்லாமல் வந்து கோல்டு ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப் டு 18% முடியல நம்ம ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல். சப்போஸ் நம்ம சூஸ் பண்ணுற ஜுவல்லரி வந்து 22% இருந்ததுன்னா 18% வந்து லெஸ் பண்ணிவிட்டு அவங்க பேலன்ஸ் 4% மட்டும் நம்ம வேஸ்டேஜ் வந்து பே பண்ணால் போதும். இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்டே என்னென்னா, நம்ம கட்டுற அமௌண்ட்டை வந்து 1000 ரூபாய் சிட்டு ஜாயின் பண்ணுறோம்னா நம்ம வந்து கிராம் பேஸ்டாகவும் நம்ம வர வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தங்கமாகவும் வர வைப்பாங்க. அமௌண்ட் பேஸ்டு 1000 ரூபாவாக வந்து வர வச்சுட்டு வருவாங்க. இதில் வந்து நம்ம கடைசியாக நம்ம 11 மாதம் கழிச்சு நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த 2 ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது, தங்கம் அதிகமாக கிராம் வந்து அதிகமாக சேர்ந்ததுன்னா அதை சூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து நம்மளே டிசைட் பண்ணி நம்ம வந்து ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா டெய்லியுமே நமக்கு வந்து அதிகமாயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கீம் வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இது யூஸ் பண்ணி கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.